ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டான். அப்ப இஸ்லாம் என்ற கேள்விக்கு பொதுவான பதில் 5 விஷயங்கள்: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் ஆகிய 5 விஷயங்கள் தான் இஸ்லாம். யாருடைய வாழ்க்கையில் இது இடம்பெறுகிறதோ அவர் முஸ்லீம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பதில். ஆனால் அந்த சஹாபி அடுத்து கேட்டார், அஃதலுல் இஸ்லாம் எது, இஸ்லாத்தில் ஆக மிகச் சிறந்தது எது என்று கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்னவென்றால், ஒரு முஸ்லிமுடைய கையாலோ நாவாலோ பிற மக்களுக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கை, அதுதான் ஆக மிகச் சிறந்த இஸ்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், இபாதத்துகள் என்ற வணக்க வழிபாடுகளால் ஒருவர் முஸ்லிமாக காட்சியளிக்கிறார். இபாதத்துகள் என்ற வணக்க வழிபாடுகளால் ஒருவர் முஸ்லிமாக காட்சியளிக்கிறார். ஆனால் அதே நபர் நற்பண்புகளால், நல்ல செயல்பாடுகளால் சிறந்த முஸ்லிமாக காட்சியளிக்கின்றார் என்பது இந்த ஹதீசுகள் நமக்கு சொல்லுகின்ற பாடமாக அமைந்திருக்கின்றன.